ஹாய் எவ்ரி ஒன். ஹார்ட் ஃபெயிலியர் நோயினால் நீங்களோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களோ உங்கள் மருத்துவர் நீர் கம்மியாக குடிக்கணும்னு சொல்லியிருக்காரா? இல்லை நீங்களே நீர் கம்மியாக குடிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய ரீல் இது. ரீசெண்டாக 1 இயர்க்கு முன்னாடி 2025 அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி மீட்டிங்கில் ஃப்ரெஷ் அப் அப்படின்னு ஒரு ஸ்டடி ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதில் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்க பேஷண்ட்ஸு 600 பேர்த்த ஒரு பக்கம் 300 பேர்த்துக்கு லிபரல் இன்டேக் அப்படின்னு கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் ரெஸ்ட்ரிக்டட் இன்டேக், அதாவது 1.5 லிட்டர் கீழே குடிக்க வச்சாங்க. லிபரல் இன்டேக்கில் 1.25 தண்ணி லிட்டர் குடிச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு. ரெஸ்ட்ரிக்டட் இன்டேக்கில் 1.4 லிட்டர் குடிச்சிருக்காங்க. தட் மீன்ஸ் ஒரு 350 ml அதிகமாக இருக்குது லிபரல் இன்டேக்கில். அட் எண்ட் ஆஃப் தி ஸ்டடி தே ஃபவுண்ட் நோ டிஃபரன்ஸ் இன் KCCQ ஸ்கோர். அதாவது பேஷண்ட் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் என்னென்னா வேலை பார்க்குறாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்ததில் டிஃப்ரென்ஸ் சுத்தமாக இல்லை. அதாவது தட் கிளினிக்கல் அவுட்கம்ஸ், ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் ஃபெயிலியர்லாம் அட்மிட் ஆகிறது, உயிர் வாழ்கிற தன்மை எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஹவவர் இந்த லிபரல் இன்டேக் இருந்தவங்களுக்கு ஃபீலிங் ஆஃப் தர்ஸ்ட், அதாவது தாகம் எடுக்கிறப்ப தண்ணி குடிக்கிறது ஒரு பேசிக் நீட், அந்த தன்மை அவங்களுக்கு லிபரல் இன்டேக் இருந்தவங்களுக்கு ஃபீலிங் ஆஃப் தர்ஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்தனால அவங்க they felt மச் பெட்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஹார்ட் ஃபெயிலியர் உபாதையால் பாதிக்கப்பட்டீங்கன்னா மறக்காமல் உங்கள் மருத்துவர்கிட்ட எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத தவறாமல் கேளுங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிக்கிறதுனால உங்களுக்கு ஹார்ட்டில் நுரையீரலில் நீர் சேர்ந்து கால் வீக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி உங்கள் சோடியம் 130க்கு மேலே இருக்குது, நீங்கள் ஹார்ட் ஃபெயிலியரில் ரீசெண்டாக அட்மிட் ஆகலை, ரீசெண்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி எந்த மேஜர் ப்ரொசீஜரும் பண்ணிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெயில் காலம்னா 1.25 2 லிட்டர் தண்ணி குடிச்சிக்கலாம். குளிர்காலம் அப்படின்னா 1.25 1.25 தண்ணி குடிச்சிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஹவவர் நீங்கள் உங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. நான் உங்கள் இதய நிபுணர் டாக்டர் எஸ். நாகேந்திர பூபதி, ப்ரொஃபஸர் ஆஃப் கார்டியாலஜி, SRMC. தேங்க்யூ.